இப்போ பேச மச்சான். கவர் வாங்கினா கவர் வாங்கினேன் என்ன சொன்னேன்? கவர் வாங்கின இல்லடா. ஆமாம், கவர் வாங்கியா அவனை கடை தாண்டா பக்கத்துலேயே இருக்கியா. சரி. இந்த அபிராமி ஸ்டோரியா அவனுல தான் மெக்கானிக் இதுவும் வச்சுருக்கானுவ. இந்த கவரை வாங்கி அவனை போட்டு கொடுத்தனாக்கா அதுக்கு தனியாக காசு கேட்டானுவ. கவர் வாங்கினாக்கா அவங்களே மாட்டி கொடுத்தா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கு. அதைத்தான் நான் கேட்டேன். இல்லை தம்பி எங்கேயுமே மாட்டி கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான் அந்த ஆள். நம்ம கவர் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது வேணாம், நாங்கள் வேறு கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை மாட்டிட்டான் அதுக்கு முன்னாடியே. மாட்டினதுக்கு அப்புறமா தான் இது நான் காசு கொடுக்கல வந்துட்டேன். காசை கொடுக்காம பேசிகிட்டு இருந்தேன்ல, சரி போ தம்பின்னு சொல்லிட்டான். எல்லா கடையிலும் உள்ள வளர்த்தானே. எல்லா கடையிலும் உள்ளதானே இது. அது மட்டும் நான் தனியாக காசு கேட்குறேன். ஆனால் என்னடா மாட்டாமலே ஏன்ட கொடுத்துருக்காங்க. நானும் ஆமாம், நம்மளே மாட்டிருக்கலாமே. நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்கு டூல்ஸு. அந்த அடைக்கிறதுக்கு இந்த ஓட்டை போட்டு மாட்டுறதுக்கு 50 ரூபா காசு. ஓட்டை போடுறதுக்கு என்னடா குருவை வச்சு அமுத்தினாலே வேலை முடிஞ்சுதேடா. இதுக்கு என்னடா இல்லை சொல்கிறேன். இவருக்கு வந்து 50 ரூபா காசு கேட்டாரா, அவர் 50 ரூபா கேட்க சொன்னாராம். இந்த ஆள் வந்து 30 ரூபா போதுன்னு சொன்னாராம். அது வேற. நான் காசே தர 200 ரூபா கவர் மாட்டுறதுக்கு தனியாக 50 ரூபா வேற. என்னம்மா கொள்ளையடிக்க பார்க்குறாங்க. நம்மளுக்கு 2 நாள் ரெஸ்ட் இருக்கியா? 2 நாள் ரெஸ்ட் எப்படி இருக்கும்? நாளைக்கு தானே இந்த பொங்கல். மச்சா நாள் கருநாளா? கருநாள் கிடையாது, வார விடுமுறையா? அம்மாவாசை. அம்மாவாசையாரா? அப்படின்னா வலையிலே சேர்ந்த வேலை பார்த்துடலாமா? தாய் மக்களே, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா இப்போ காரைக்கால் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். போக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாகில் பார்க்குறோம், லாகில் இது பண்ணுறோம். காரைக்கால் ஸ்டேடியத்துக்கிட்ட செம்ம க்ரௌடுப்பா. எதுக்குனாக்கா உங்களுக்கே தெரியும், பொங்கல் நாளை முன்னிட்டு செம சிறப்பான சம்பவம் நடக்க போகிறது. பாருங்கள், உங்களுக்கு தெரிகிறதா? இந்த இடத்துல இடம் எனக்கா? திஸ் இஸ் இடம்.